வணக்கம் நண்பர்களே, நான் சிவராமன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாகவும் சௌக்கியமாகவும் இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் எல்லா சுகத்தையும் இந்த இயற்கை தரட்டும். நம்ம சேனல்ல நடுகள் பத்தி ஒரு சீரிஸ் பார்த்தோம். அந்த நடுகள் பத்தி இந்த சீரிஸ்ல நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, எந்தெந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நடுகள் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா முதல் எபிசோட்லயே நாய்க்கு வைத்த நடுகள் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அதாவது வேட்டைக்கு உதவி அந்த வேட்டையில இறந்து போன நாய்க்காக வச்ச நடுகள் பத்தி பார்த்திருந்தோம். சேவலுக்கு நடுகள் வச்சாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்க கூட பகிர்ந்திருந்தேன். இப்போ அந்த வகையில ஒரு நாய்க்கு தனியா ஒரு செப்பேடு எழுதியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தமிழர்கள், நம்ம தமிழ் அரசர்கள், தமிழ் மன்னர்கள், தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்கள், வெவ்வேறு இடத்துல இருந்து வந்த மன்னர்கள் எல்லாருமே அவங்களோட பட்டயங்கள் எல்லாத்தையும் செப்பு தகடுல எழுதுறாங்க. அதைத்தான் செப்பேடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த செப்பேடுல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எப்பொழுதுமே செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. அது இப்போ வரைக்கும் செல்லுமா அப்படின்னா, இப்போ வரைக்குமே சில கேஸுக்கு அந்த செப்பேடு செல்லும் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஜட்மெண்ட் கொடுக்குது. அதை பேஸ் பண்ணி, அந்த ஜட்மெண்ட் பேஸ் பண்ணி இன்னுமே நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போறது வரலாற்று ரீதியாக ரொம்ப முக்கியமா கருதப்படக்கூடிய ஒரு செப்பேடு. இந்த செப்பேடை வச்சு அவங்க கேஸ் வின் பண்ணி அவங்களுக்கு தேவையான நெல்லை இப்போ வரைக்கும், இந்த டேட் வரைக்கும் அவங்க வாங்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு ஃபேமிலி. அதைத்தான் இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்றேன். என்னடா இது திடீர்னு செப்பேடை வச்சு கேஸ் ஜெயிக்கிறாங்க, அதை வச்சு இது பண்றாங்க இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லி பேசுறானே அப்படின்னு நினைக்காதீங்க நண்பர்களே. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது படிச்சும் போது. அதான் உங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். இது எப்ப நடந்தது அப்படின்னா, தற்சமயம் இருக்கக்கூடிய 2020 ஏறக்குறைய ஒரு 125 வருஷம் பின்னோக்கி போலாம். 125 வருஷம் பின்னோக்கி போனா திருநெல்வேலி மாவட்டத்துல அம்பாசமுத்திரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த அம்பாசமுத்திரம்ங்கிற ஊர்ல ஒரு ஜோசியக்கார் வாழ்ந்திருக்கார். அந்த ஜோசியக்காரரோட பேரு என்ன அப்படின்னா கணியன் ராமானுஜ ஆச்சாரியார் அப்படின்னு சொல்லி அவரோட பேர். இந்த கணியன் ராமானுஜ ஆச்சாரியார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? முன்னாடி சொன்ன மாதிரி ஜோசியக்காரா இருக்காரு. அவர் கணிச்சு கொடுத்த எல்லாமே அந்த டைம்ல நடந்துட்டே வருது. அப்போ அந்த ஊர்ல பெரிய நிலக்கிழாராகவும் பெரிய ஜமீன்தாராகவும் இருந்த ஒருத்தர் இவர்கிட்ட ஜோசியம் கேட்க வரார். ஜோசியம் கேட்க அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, இவரோட ஜோசியத்தையும் இவரோட கணிதத்தையும் இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால அவர் என்ன பண்றாரு, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய நாய் எத்தனை குட்டி போடும், அது என்னென்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு உங்களோட ஜோசியத்தினால சொல்ல முடியுமா? அப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 12 கோட்டை நெல் உங்க வீட்டுக்கு நான் அளக்கிறேன், பரம்பரையா தொடர்ச்சியா அளக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த சவாலை டைரக்டா அவர் ஏத்துக்கிட்டு அவங்க வீட்டு நாய் எத்தனை குட்டி போடும் அப்படிங்கிறத கணிச்சு அவர் கொடுக்கிறார். என்ன கணிச்சு கொடுக்கிறார்? அவங்க வீட்டு நாய் என்ன குட்டி போடும், என்ன கலர்ல குட்டி போடும் அப்படிங்கிறத கணிச்சு கொடுக்கிறார். அவங்க வீட்டு நாய் எத்தனை குட்டி போடும் அப்படின்னா 6 குட்டி போடும். அந்த 6 குட்டியில ஒரு குட்டியை அந்த நாயே சாப்பிட்டுடும். மீதி 5 குட்டி இருக்கும். அந்த 5ல 2 பெண் குட்டியா இருக்கும், மீதி 3 ஆண் குட்டியா இருக்கும். அந்த 3 ஆண் குட்டியும் வெள்ளையும் கருப்பும் சேர்ந்த கலர்ல இருக்கும். அந்த 2 பெண் குட்டி செவல கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதை சொன்னது கண்டிப்பா நடக்குமா நடக்காதா, இந்த சவாலை இப்படி கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜமீன்தார் என்ன பண்றாரு அப்படின்னா, இதை ஒரு செப்பு பட்டயமா எழுதுறாரு. இந்த செப்பு பட்டயமா எழுதி இவர் ஒரு காப்பி, இந்த ஜோசிக்காரர் ஒரு காப்பி, அதாவது நம்ம கணியன் ராமானுஜ ஆச்சாரியார் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறாங்க. இதை அப்படி வச்சுக்கிட்டு இதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கணியன் ராமானுஜ ஆச்சாரியார் சொன்ன மாதிரியே அந்த நாய் 6 குட்டி போடுது. அதுல முதல் குட்டிய அந்த பெண் நாயே சாப்பிட்டுருது. அதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய 5 குட்டி, 3 ஆண் குட்டி, 2 பெண் குட்டி, 2மே செவல கலர், 3 ஆண் குட்டி கருப்பு வெள்ளை நிறத்துல பிறக்குது. இவர் கணிச்சபடியே, இவர் ஜோசியம் கணிச்சபடியே நாய்க்குட்டிகள் பிறந்த உடனேவே இவர் என்ன பண்றாரு, உடனே போய் அந்த ஜமீன்தார் கிட்ட கேட்கிறார், எனக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த பட்டயத்துல குறிச்சு கொடுத்த மாதிரி வருஷம் எனக்கு 12 கோட்டை நெல் அளங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஜமீன்தார் இந்த ராமானுஜ ஆச்சாரியார் கிட்ட நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சு, இருந்தாலும் நான் உங்களுக்கு 12 கோட்டை நெல் அளக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அளக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இந்த ஜமீன்தாருக்கு எதிராக இந்த நம்ம கணியன் ராமானுஜ ஆச்சாரியார் என்ன பண்றாரு, அந்த காலத்துல இருந்த வெள்ளையர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்த டைம்ல அவங்க அந்த ஊரோட கலெக்டர் கிட்ட போய் இந்த செப்பு பட்டயத்தை காட்டி, இவர் இதை மாதிரி சொன்னார், இப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்றார் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே விளக்கி சொல்றாரு. விலக்கி சொன்னோன்னு இது ஒரு கோர்ட்டுக்கு போகுது. அந்த கோர்ட்டுல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த செப்பு பட்டயத்தில் இருக்கிற மாதிரியே நெல் அளக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்றாங்க. இந்த தீர்ப்பை வச்சு இன்னி தேதி வரைக்குமே கணியன் ராமானுஜ ஆச்சாரியாரோட ஃபேமிலிக்கு இன்னும் அந்த ஜமீன்தார் குடும்பத்திலிருந்து, அந்த நிலக்கிழார் குடும்பத்திலிருந்து இன்னும் நெல் வரதா சொல்லப்படுது, சொல்றாங்க. சோ
ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது எந்த வடிவில் நம்ம கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சவால் கொடுத்தோம் அப்படின்னா அந்த சவாலை உடனே நம்மளே செல்ஃப் ரெஸ்பெக்டோட நடத்தி முடிச்சு தோத்தாலும் ஜெயிச்சாலும் அதுல வரக்கூடிய லாப நஷ்டங்களை நம்மளே பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த இதுல தெரியுது. அதே மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்துல மேதையா இருந்தா அவங்களை இழிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம போய் தேவையில்லாம சவால் விடக்கூடாது அப்படின்னும் இந்த வரலாற்று பதிவுல இருந்து தெரியுது. இது படிக்கும் போது இந்த வரலாற்று பதிவு பத்தி படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதனால அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நாய்க்காக நடுகள் நடுறாங்க, கோழிக்காக நடுகள் நடுறாங்க, யானைக்காக நடுகள் நடுறாங்க. அந்த வரிசையில ஒரு நாய்க்காக ஒரு செப்பு பட்டயம் அது எத்தனை குட்டி போடும் அப்படின்னு முன்னாடியே கணிக்க சொல்லி ஒரு ஜாதக கட்டத்துக்காக ஒரு செப்பேடு கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வரலாற்று தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு உடனுக்குடனேயான வீடியோ நோட்டிபிகேஷன் வரும்.